ரொம்ப நாளாக யோசிச்சேங்க. ஏன் இந்த வால் சும்மாவே இருக்கு? சரி ஏதாவது டெக்கர் பண்ணலாம். வால் வால் டெக்கரிங் பண்ணலான்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான் ஒரு ஐடியா வந்தது. வீட்ல இருக்கிற வேஸ்ட்டு பொருள், வீட்ல இருக்கிற இந்த வேஸ்ட் வுட்டு அத வச்சு ஒண்ணு பண்ணலான்னு. அதுக்காக ஒரு லென்த்தியான ஒரு ராட் எடுத்துக்கோங்க. ராட்னா வுட்டு. எடுத்துக்கிட்டு நான் குடுத்துருக்கிற மெஷர்மென்ட் தகுந்த மாரி அத கட் பண்ணிக்கணும். அத கட் பண்ணிட்டு நம்ப இந்த மாரி கட் பண்ணி வித் பெயிண்ட் பண்ணி நம்ப வச்சுக்கினோம்னா, நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி அந்த ஸ்டிக்கோட பேக் சைடு பெயிண்ட் பண்ணாத பேக் சைடுல டபுள் சைட் டேப் இந்த மாரி வாங்கி யூஸ் பண்ணி, ஸ்டார்ட்டிங் எட்ஜ் டூ எண்டிங் எட்ஜ் வரைக்கும் நம்ப நல்லா டைட்டா ஒட்டிக்கணும். ஒட்டிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து வால்ல பேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கிரிப்னஸ்ஸா இருக்கும். ஏன்னா, உங்கள்ட்ட அனபேண்டு அந்த மாரி கம் இருந்ததுனா யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட டபுள் சைட் டேப் இருந்தது. அதனால நான் அத யூஸ் பண்ணிக்கினேன். இருக்கிற மொத்த ஸ்டிக்லயும் நம்ம வந்து ஒட்டிக்கணும். ஒண்ணு விடாம எல்லாத்துலயும் நம்ம உங்களுக்கு அப்பதான் வால்ல ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆவாது. டக்கு டக்குன்னு நீங்க ஒட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒட்டிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்டெப்பா ஒட்டுனீங்கன்னா உங்களுக்கு பார்க்க புரியும். இந்த வீடியோல உங்களுக்கு வந்து ஃபுல்லா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதே மாரி ஃபைனல் அவுட்புட்ட பார்க்கணும்னா ஃபுல் வீடியோவ பாருங்க. ஃபைனல் அவுட்புட் வேற மாரி இருக்கும். பாருங்க.